அத்தியாயம் 74. குருவே, நீங்க எவ்வளோ பெரிய சவாலை என் முன்னாடி வச்சாலும் சரி, அது எனக்கு பெரிய விஷயமே இல்லை. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்ளும் போது நான் கொஞ்சம் கொஞ்சமா உறுதியானவனா மாறிட்டே இருக்கேன். அது என்னை மேலும் மேலும் வலிமையானவனா மாத்துது என்றான் சமரன். சமரனுடைய மன உறுதியை கண்டு மகிழ்ந்த வருணமித்திரர், நல்லது சமரா, நீ சொல்றத கேட்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ இப்போ இது மாதிரியான அர்ப்பணிப்புக்கும் கடின உழைப்புக்கும் உன்னை நீயே தயார்படுத்திக்கிட்ட. உன்னை இன்னும் திறமையானவனா மாத்துறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதுக்கான விரைவான வழியை நான் சீக்கிரமாவே உனக்கு சொல்றேன் என்றார். இருவரும் மனதுக்குள்ளேயே பேசிக்கொண்டதால் இசையருவிக்கு எதுவும் கேட்கவில்லை. நீலக்கழுகின் மீது அமர்ந்து சிறிது நேரம் வானத்தில் வட்டமடித்துக் கொண்டே இருந்தவள் பின்னர் ஒரு சிறிய மலையில் இருந்த ஒரு பெரிய கல்லின் அருகே செல்லும்படி நீல ராட்சச கழுகுக்கு சைகை செய்தாள். அவள் சைகை செய்த திசையை நோக்கி கழுகு பறந்து சென்றது. பின்னர் அவள் சொன்ன இடத்தில் ஒரு சிறிய குன்றின் மீது வந்து இறங்கியது. சமரனும் இசையருவியும் கழுகின் முதுகிலிருந்து இறங்கிக் கொண்டார்கள். அவள் சமரனை பார்த்து, சமரா, முகாம் இங்கிருந்து பக்கத்துல தான் இருக்கு, நான் நடந்தே போயிடுவேன். நீதான் முகாமுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டியே. இந்த குன்று ரொம்ப பாதுகாப்பான இடம்தான். நீ ராத்திரி முழுக்க இங்கேயே ஓய்வெடுத்துட்டு காலையில கூட எழுந்து போகலாம். இல்லைன்னா உனக்கு எங்க போகணும்னு சொல்லு, உன்னை அங்க இறக்கி விட்டுடுறேன் என்று கனிவோடு கேட்டாள். இல்ல வேணாம், என்னை இங்கே இறக்கி விட்டதே போதும், ரொம்ப நன்றி, இனி நான் பார்த்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுது என்றான் சமரன். இருவரும் விடைபெற்றுக் கொள்ளும் நேரம் வந்துவிட்டதை புரிந்து கொண்டான் சமரன். அதன் பிறகு அவன் இசையருவியை நெருங்கிச் சென்று அவளுடைய கண்களை ஆழமாக பார்த்தான். நிலவொளியில் இயற்கையான சூழலில் வெண்ணிற ஆடையில் அவள் ஒரு தேவதை போல காட்சியளித்தாள். காற்று ரம்மியமாக வீசிக்கொண்டிருந்தது. சமரன் கிறங்கிய குரலில் அவளிடம், நாம மறுபடியும் எப்ப சந்திப்போம்னு தெரியல, அதிர்ஷ்டம் இருந்தா திரும்பவும் பார்க்கலாம் என்று அவளிடமிருந்து விடைபெற நினைத்த போது அவள் ஏதோ ஒன்றை சமரன் கையில் திணித்தாள். இந்தா, இதை வச்சுக்கோ, இது ரொம்ப சக்தி வாய்ந்த மருந்து இல்லைனாலும் இந்த காட்டுல உனக்கு இது உதவியா இருக்கும் என்று கூறினாள். சமரன் கைகளை விரித்து பார்த்தபோது ஒரு சிறிய பொட்டலம் ஒன்று அவன் கையில் இருந்தது. அவளுடைய அக்கறையை பார்த்த சமரன் உள்ளுக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். சமரனும் இசையருவியும் தற்செயலாகத்தான் சந்தித்துக் கொண்டார்கள். இருவரும் இன்னும் நல்ல நண்பர்களாக கூட ஆகவில்லை என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும். எனினும் அவள் தன் மீது அக்கறையோடு இருப்பதை நினைத்து அவன் மகிழ்ச்சி அடைந்தான். சமரன் அவளிடமிருந்து பொட்டலத்தை பெறும்போது அவளுடைய மென்மையான கையின் ஸ்பரிசத்தை உணர்ந்தான். அவளுக்கும் அதே உணர்வு ஏற்பட்டது. அவளுடைய இதய துடிப்பு திடீரென அதிகரித்தது. மனமில்லாமல் இருவரும் விடைபெற்றுக் கொண்டனர். அப்போ நான் கிளம்புறேன் இசையருவி, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சிடு, எதையும் மனசுல வச்சுக்காத. அடுத்த முறை நாம சந்திக்கும் போது அந்த ஓநாய் குழுவை அடியோடு அழிச்சிருப்பேன். அது வரைக்கும் நீ உன்னை பத்திரமா பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து திரும்பினான். பிறகு நடந்து கொண்டே அந்த அடர்ந்த இருண்ட காட்டுக்குள் சென்று மறைந்து விட்டான். அவன் மறைந்த பிறகு யாரும் கேட்காத சத்தத்தில், நானும் அந்த நாளுக்காக காத்திருப்பேன் என்று முணுமுணுத்துக் கொண்டாள் இசையருவி. அதன் பிறகு அவள் நீல கழுகையும் செல்லுமாறு சைகை காட்ட கழுகு காற்றில் சிறகடித்து வானில் எங்கோ மறைந்தது. அவள் திரும்பி முகாமை நோக்கி செல்ல ஆரம்பித்தாள். காட்டில் நடந்து செல்லும் போது அவள் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்து விட்டது. இப்போது அவள் முகத்தில் சர்வேஸ்வரன் மீதிருந்த கோபம்தான் தெரிந்தது. அவனை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் அவள் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. பழிவாங்கும் உணர்ச்சியில் எரிந்து கொண்டிருந்த இசையருவி பல்லை கடித்துக் கொண்டு முணங்கினாள். சர்வேஷ், ஒரு பொண்ணுனா உனக்கு அவ்வளோ கேவலமா போச்சா? பொண்ணுங்க எல்லாரும் போதை பொருளா? அவங்க ஆண்களோட சந்தோஷத்துக்காக பிறந்தவங்களா என்ன? ஒரு பொண்ணு கோவப்பட்டா என்ன ஆகுன்னு உனக்கு இன்னும் தெரியல. அதை நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். உன்னோட கேவலமான சிந்தனைக்காக நான் உன்னை நிச்சயமா தண்டிப்பேன் என்று திட்டிக்கொண்டே நடந்தாள். சிறிது நேரத்திலேயே முகாமை அடைந்து நிம்மதியாக தூங்கினாள். மறுநாள் காலை கூடாரத்திற்கு வெளியிலிருந்து வந்து குரல்களால் மெல்ல தூக்கத்திலிருந்து கண் விழித்து எழுந்தாள். அந்த குரல் அவளுக்கு நன்கு தெரிந்த குரல்தான். அதனால் அவள் உடனடியாக எழுந்து உடைகளை மாற்றிக்கொண்டு கோபத்துடன் கூடாரத்தை விட்டு வெளியேறினாள். கூடாரத்திற்கு வெளியே சுமார் 7 முதல் 8 வீரர்கள் சேர்ந்து ஒரு இளைஞனை இசையருவியின் கூடாரத்திற்குள் நுழைய விடாமல் தடுத்துக் கொண்டிருந்தனர். இசையருவி வெளியில் வருவதை பார்த்தவுடன் அந்த வீரர்கள் சிரித்துக்கொண்டே அவளை நோக்கி விரைந்து வந்தனர். அவள் முதலில் அங்கிருந்த அனைத்து வீரர்களிடமும் புன்னகையுடன் பேசினாள். பின்னர் அவள் சர்வேஸ்வரனை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். புன்னகையோடு அவனிடம் பேசினாள். ஏன் இவ்வளவு அதிகாலையிலேயே என் கூடாரத்துக்குள்ள நுழைய முயற்சி பண்றீங்க? என்ன விஷயம் என்றாள். அவளின் நமட்டு சிரிப்பை பார்த்த சர்வேஸ்வரனுக்கு மேலும் கோபம் வர ஆரம்பித்து விட்டது.
ஆனால் அருகில் சில போர் வீரர்கள் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை கவனித்த சர்வேஸ்வரன் கோபத்தை மறைத்துக் கொண்டான். அவனும் ஒரு போலி சிரிப்புடன் அவளிடம், அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை மருத்துவரே. அது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இல்லையா, அதான் தாமதம் ஆயிட்டதுனால நானே உங்களை எழுப்பி விட்டு மறுபடியும் பயணத்தை தொடங்கலான்னு நினைச்சேன் என்று சொல்லிக்கொண்டே அவளை சுற்றி நோட்டமிட்டான். ஆனால் அங்கே சமரனை காணாததால் அவன் முகத்தில் ஏமாற்றம் தெரிந்தது. அவனது முகபாவனையை கவனித்த இசையருவி அவனுடைய ஏமாற்றத்திற்கான காரணத்தை புரிந்து கொண்டாள். மற்ற வீரர்களை சிறிது நேரம் தள்ளி செல்லுமாறு சைகை செய்தாள். அவள் சென்ற பிறகு அவள் சர்வேஸ்வரனிடம் சிரித்துக் கொண்டே பேசினாள். என்ன சர்வேஸ்வரா, எலியே பொரிய தேடி வந்திருக்குன்னு நினைச்சு வந்தியா என்றாள். நான் ஒன்னும் செய்ய மாட்டேன்னு நினைச்சுதான் நீ மறுபடியும் இங்க திரும்பி வந்திருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி இருந்தாலும் என்னோட இலக்கு நீ இல்ல, அந்த சமரன் தான். ஒழுங்கா அவனை என்கிட்ட ஒப்படைச்சிடு, அதுதான் உனக்கு நல்லது. நீ அவனை என்கிட்ட ஒப்படைச்சிட்டா அதுக்கப்புறம் நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு வாக்கு தரேன். அவன் எங்க இருக்கான் சொல்லு என்றான். அவன் சொல்வதை கேட்டு மகிழ்ச்சியுடன் கைகளை விரித்தபடி அவனிடம், நீ சொல்ற விஷயம் நல்லாதான் இருக்கு, ஆனா அவன் தான் போயிட்டானே என்றாள் இசையருவி. என்ன போயிட்டானா என்று ஆச்சரியப்பட்டான் சர்வேஸ்வரன். நான் உன்னை ஒரு புத்திசாலின்னு நினைச்சனே, ஆனா உனக்கு இந்த சின்ன விஷயம் கூடவா தெரியாது? அவன் ஏன் கூடவே திரும்பவும் இந்த முகாமுக்கு வந்திருப்பான்னு நினைச்ச? மறுபடியும் இங்கேயே திரும்பி வந்து உன்கிட்ட மாட்டிக்கிற அளவுக்கு அவன் ஒன்றும் முட்டாள் இல்லை. அவன் ரொம்ப ரொம்ப திறமைசாலி, புத்திசாலி, ஒரு நேர்மையான வீரன் என்றாள். அவள் சமரனை புகழ்ந்து பேசுவதை அவனால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. கோபத்தில் அவனுடைய கண்கள் சிவந்து உதடுகள் துடித்துக் கொண்டிருந்தன. ஆனால் அவனால் போர் வீரர்களுக்கு முன்னால் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று தெரிந்ததால் தான் இசையருவி இவ்வளவு தைரியமாக பேசிக் கொண்டிருந்தாள். இந்த வீரர்கள் அவளை பாதுகாக்க மட்டுமே இங்கு வந்திருந்தனர். இசையருவியை மாய விலங்குகளிடமிருந்து பாதுகாக்க தங்களது உயிரையும் துச்சமாக நினைத்து அவளுக்காக ஆபத்து நிறைந்த காட்டிற்குள் வந்திருந்தனர். எனவே அவர்கள் இசையருவிக்கு எதுவும் ஆகவிட மாட்டார்கள் என்பதை அவள் நன்கு அறிந்திருந்தாள். இதனால் வருந்திய சர்வேஸ்வரன் இசையருவியை கோபத்துடன் சபித்தான். நீ ஒரு நாள் ரொம்ப மோசமா தான் சாக போற. உன்னோட சாவு ரொம்ப கேவலமா தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, அவன் யாரவன்? அந்த சமரன். அவனுக்கும் அதே கதிதான் வரப்போகுது. அவன் ஏன் கையால தான் சாக போறான் என்று குமுறினான். அவள் சிரித்துக்கொண்டே அவனை அலட்சியப்படுத்தினாள். பார்க்கலாம் பார்க்கலாம் என்று சிரித்துக்கொண்டே கூறினாள். அப்போது மருந்து சேகரித்தவர்களில் ஒருவர் அவளை நெருங்கி வந்தார். அவர் இசையருவியை வணங்கிவிட்டு, அம்மா, நாங்க போதுமான அளவுக்கு மருந்து சேகரிச்சிட்டோம், இப்போ நாம மேல போகலாமா என்றார். ஓ நிச்சயமா, நாம இந்த பயணத்தை உடனே தொடரலாம் என்றாள் இசையருவி. இதை சொல்லிவிட்டு அவள் சர்வேஸ்வரனை ஒரு வஞ்சகமான புன்னகையுடன் பார்த்தாள். பின்னர் மற்ற வீரர்களை நோக்கி, வீரர்களே கவனமா கேளுங்க, ஓநாய் குழுவோட வீரர்கள் சில முக்கியமான வேலைகளை தவற விட்டதுனால எனக்கு காவலா நீங்க எல்லாரும் வரணும்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இது உங்க எல்லாருக்கும் சம்மதமா? எனக்காக இந்த உதவி செய்ய முடியுமா என்றாள். அவளுடைய குரலில் இந்த கேள்வி சர்க்கரை பாகு போல இனிமையாக ஒலித்தது. சுற்றிலும் இருந்த போர் வீரர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உடனடியாக அவள் கேள்விக்கு உற்சாகமாக கோஷமிட்டு தங்களது சம்மதத்தை தெரிவித்தனர். அனைத்து வீரர்களின் உற்சாகத்தை பார்த்த சர்வேஸ்வரன் தன்னை தற்காத்துக் கொள்ளத்தான் அவள் இவ்வாறு செய்கிறாள் என்பதை புரிந்து கொண்டான். எனவே அவன் கோபக் கண்களால் அவளை சுட்டெரித்து விடுவதைப் போல முறைத்தான். போர் வீரர்கள் ஒன்றாக கூடிய போது இசையருவி சிரித்துக் கொண்டே சர்வேஸ்வரனிடம் மெல்லிய குரலில், சர்வேஷ், சமரன் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னா, நான் தான் அந்த விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் என்றாள். இதை கேட்ட சர்வேஸ்வரன் உடனே சிரித்துக் கொண்டே அவளிடம், எனக்கு தெரியும், அவன் என்ன சொல்லியிருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் உயிருக்காக என்கிட்ட கெஞ்சி இருப்பான். அவனை உயிரோட விட சொல்லி உங்ககிட்ட சிபாரிசு செய்ய சொன்னானா? அதானே? ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. அவன் என்னை ரொம்பவே காயப்படுத்திட்டான். அதனால நான் அவனை மன்னிக்கிறதா இல்ல. குகையில கிடைச்ச புதையலை பத்திரமா மீட்டு கொடுத்தா மட்டும்தான் நான் அவனை மன்னிப்பேன் என்றான். அவனுடைய திமிரான பேச்சை கேட்டு இசையருவி சத்தமாக சிரித்து விட்டாள். பிறகு சிரிப்பை கட்டுப்படுத்திக் கொண்டு அவனிடம் பதிலளித்தாள். நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க சர்வேஸ்வரா. நீ நினைக்கிற மாதிரி எதையுமே அவன் என்கிட்ட சொல்லல. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? கூடிய சீக்கிரமாவே உன்னை தேடி வருவேன்னு சொல்ல சொன்னான் என்றாள். இதை கேட்டவுடன் அவனுடைய முகம் விரைத்தது. அவனது கண்கள் கோபத்தால் பெரியதாக மாறியது. அந்த கண்களில் சமரனை கொல்ல வேண்டும் என்ற வெறி கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. அதே கோபத்துடன் அவன் தலையசைத்து, நல்லது, முதல்ல மாய மிருகங்கள் கிட்ட இருந்து அவன் தப்பிச்சு வரட்டும். அவனை வரவேற்கதானே நானும் ஆவலோட காத்திருக்கேன் என்று கர்ஜனையாக கூறினான். இதை சொல்லிவிட்டு உடனே திரும்பி பார்த்து மற்ற வீரர்களுடன் அங்கிருந்து புறப்படத் தொடங்கினான். அவன் வெளியேறிய பிறகு சிரித்துக்கொண்டே திரும்பி பார்க்க ஆரம்பித்தாள் இசையருவி.
அப்போது மரங்களுக்கு நடுவே யாரோ ஒருவரின் நிழல் அசைவதைக் கண்டாள். அவன் வெளியேறுவதை பார்த்து கொண்டிருந்த அந்த நிழல் வேறு யாருமல்ல, சமரன் தான். சமரன் கோபமாக முஷ்டியை இறுக்கி பிடித்துக் கொண்டு, காத்திரு சர்வேஸ்வரா, என்னை வரவேற்க காத்திரு. நான் உன்னை சந்திக்க சீக்கிரமாவே வரேன். நேத்து ராத்திரி நான் உன்னை சரியா தாக்காம விட்டுட்டேன். ஆனா அடுத்த முறை அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன். நான் உன்னை நடக்க கூட விட மாட்டேன் என்று நினைத்து கொண்டான். காலையின் குளிர்ந்த காற்றை உணர்ந்த சமரன் திரும்பி அடர்ந்த காட்டுக்குள் நடக்க ஆரம்பித்தான். குகையில் இருக்கும்போது அவன் முதுகிலிருந்து அகற்றி மோதிரத்திற்குள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த கல் இப்போது மீண்டும் அவன் முதுகில் தொங்கிக் கொண்டிருந்தது. நடக்கும்போது தனது கடினமான பயணம் இப்போதுதான் ஆரம்பித்திருக்கிறது என்று நினைக்கத் தொடங்கினான். அடுத்து என்ன நடக்கும் என்பது அவனுக்கே தெரியவில்லை. சமரனின் நிழலை தூரத்திலிருந்து பார்த்த இசையருவியும் சிரித்துக்கொண்டே அங்கிருந்து நகர்ந்தாள். 2 நாட்கள் கடந்தன. இந்த 2 நாட்களில் சமரன் சுமார் 10 மந்திர விலங்குகளுடன் சண்டையிட்டான். அதில் அவன் 2 விலங்குகளை போட்டியில் வென்றுவிட்டான். ஆனால் மற்ற விலங்குகளுடன் அவன் சண்டையிடவில்லை. கோபமடைந்த அந்த விலங்குகளிடமிருந்து தப்பிப்பதற்காக அவை தன்னை துரத்துவதை நிறுத்தும் வரை தனது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே ஓட வேண்டியதாய் இருந்தது. ஆனால் ஒவ்வொரு முறை ஓடும்போதும் வாழ்வுக்கும் சாவுக்குமான போராட்டம் என்னவென்பதை சமரன் புரிந்து கொண்டான். மேலும் இந்த 2 நாட்களில் அவன் ஒரு பயிற்சிக்கு ஏற்ற சரியான இடத்தை கண்டுபிடிக்க கடுமையாக முயற்சி செய்தான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவனால் அத்தகைய இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் வருணமித்திரர் அந்த இடத்தில் ஏதாவது ஒரு தவறை கண்டுபிடித்து விடுகிறார். அதனால் காட்டுக்குள் நிற்காமல் நடந்து நடந்து மாய விலங்குகளிடமிருந்து தப்பித்துக் கொண்டே இருந்தான். ஓரிடத்தில் அவன் நடந்து கொண்டிருந்த போது திடீரென புதர்களிலிருந்து சலசலப்பு சத்தம் கேட்டது. அதை கேட்டவுடன் அவன் உஷாராகிவிட்டான். சுற்றும் முற்றும் பார்த்த சமரன் புல்வெளியில் ஒளிந்து கொள்வதுதான் சரி என்று நினைத்தான். பின்னர் அவசர அவசரமாக அங்கே குவிந்திருந்த உலர்ந்த இலைகளுக்குள் பதுங்கி தன்னைத்தானே மூடிக்கொண்டான். முற்றிலுமாக தன்னை மறைத்துக் கொண்ட சமரன் இலைகளுக்கு நடுவிலிருந்து புதர்களை பார்த்தான். அதிலிருந்து வெளிவந்த மாய விலங்கை கண்டு அவன் கண்கள் பயத்தால் அகலமாக விரிந்தன. தனக்கு முன்னால் ஒரு பெரிய ஓநாய் ஒன்று கொடூரமாக நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். அது சிவப்பு நிறத்தில் இருந்தது. அதன் கண்களும் சிவப்பு நிறத்தில் மின்னிக் கொண்டிருந்தது. அவனுக்கு பயத்தில் மூச்சு வாங்க ஆரம்பித்து விட்டது. அதன் பலம் மனிதர்களின் 6 நட்சத்திர அபராஜித வலிமைக்கு சமமாக இருந்தது. அவன் நடுக்கத்துடன் அந்த ஓநாயை பார்த்து கொண்டிருந்தான். ஏனென்றால் இதற்கு முன் சிவப்பு ஓநாயை பார்க்கும் போதெல்லாம் அவன் அமைதியாக வேறு வழியில் சென்று விடுவான். அதற்கு காரணம் அவன் தனது முதுகில் ஒரு கனமான கல்லை சுமந்து கொண்டு ஓநாயுடன் சண்டையிடுவது மிகவும் கடினமாக இருக்கும் என்று நினைத்தான். ஆனால் இப்போது வேறு வழியின்றி வசமாக சிக்கியிருந்தான். அந்த ராட்சச ஓநாய் சமரனுக்கு மிக அருகில் வந்து உருமியது. ஆனால் அந்த ஓநாய்க்கு அவன் இலைகளுக்குள் மறைந்திருப்பது தெரியவில்லை. அது மிக மிக அருகில் வந்து முகர்ந்து பார்த்து கொண்டிருந்தது. சமரன் மூச்சு விடுவதை கூட நிறுத்திக் கொண்டான். அங்கே யாரும் இல்லை என்று நினைத்து அந்த ஓநாய் நகர்ந்தபோது திடீரென காற்று வீசியதால் காய்ந்த இலைகள் காற்றில் பறந்தன. இலைகளுக்கு அடியில் மறைந்திருந்த சமரன் வெளிப்பட்டான். இதை பார்த்த ஓநாய் ஆக்ரோஷமாக அவனை நோக்கி பாய்ந்தது. சமரன் சட்டென தன் முஷ்டியை இறுக்கினான். இதைத் தொடர்ந்து அவனது உடலிலிருந்து ஏராளமான சக்திகள் வெளியேறி அவனது கைகளை சுற்றி வட்டமிட்டது. அஷ்ட சக்திகள் என்று கத்திக்கொண்டே தன்னை நோக்கி பாய்ந்து வந்த ஓநாயை தாக்கினான். இந்த தாக்குதலால் ஓநாயை ஒரே அடியில் விரைவாக 30 அடி தூரத்திற்கு வீசி எறிய முடிந்தது. அது வேகமாக பறந்து சென்று ஒரு மரத்தின் தண்டு மீது மோதி விழுந்தது. அவன் அந்த ஓநாயை வென்றதாக புரிந்து கொண்டான். பின்னர் தனது கைகளை திறந்து ஓநாயின் கழுத்தை உடைத்து ஒரு குத்துச்சண்டையை விரைவாக கையாண்டான். ஓநாய் இறந்து விட்டது. தனது பாதுகாப்பிற்காக வைத்திருந்த குத்துவாளை கொண்டு தற்போது ஓநாயின் தலையை வெட்ட பயன்படுத்த ஆயத்தமானான். இறந்த விலங்கின் தலையை துண்டிக்க அவன் விரும்பவில்லை என்றாலும் மந்திரக்கல்லை கண்டுபிடிக்க இதுதான் ஒரே வழி. ஓநாயிடம் மன்னிப்பு கேட்டு அதன் தலையை தனது குத்துவாளால் வெட்டினான். பின்னர் ஓநாயின் தலைக்குள் மறைத்து வைக்கப்பட்ட ஒரு மந்திரக்கல் சமரனுக்கு தெரிந்தது. அதை பார்த்தவுடன் சமரனின் விழிகள் ஆச்சரியத்தில் விரிந்தது. மாயக்கல்! குருவே, நீங்க சொன்னது சரிதான். இந்த கல் ரொம்ப சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க. போர் கண்ட சிங்கம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.